கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதின்படி இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த டிசம்பர் மாதத்திலே இயேசு இந்த பூமியிலே எப்படிப்பட்டவராக வளர்ந்தார் என்பதையும் நினைவு கூறுவது அவசியமானதொன்றாக காணப்படுகிறது. அவர் பிறந்தது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் இயேசுவானவர் எப்படி வளர்க்கப்பட்டாரோ, இந்த பூமியிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வளர்ந்தாரோ, அதே போல் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வளர நம்முடைய தாகம், வாஞ்சை தேவனுக்கு ஏற்ற வாஞ்சையாக காணப்பட வேண்டும். ஆம், இயேசுவானவர் ஞானத்தில் வளர்ந்தது போல் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வளர வேண்டும். வளர்த்தியில் வளர்ந்தது போல் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வளர வேண்டும். தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் இந்த நாளிலே அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை போல் நாங்களும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்த்தியிலும் ஞானத்திலும் விருத்தியடைய இந்த நாளில் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.